உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் ஆட்டோவில் பதுங்கியிருந்த 12 அடி நீளமுள்ள ராஜநாகம் பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது கேரளா முழுவதும் பாத்தீங்கன்னா மழைக்காலம் என்பதால் பாத்தீங்கன்னா வன விலங்குகளும் இதே மாதிரி பாம்புகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா காடுகள்ல இருந்து பாதுகாப்பான இடமான வீடுகளுக்குள்ள புகுந்துருது, வாகனங்களுக்குள்ள புகுந்துருது. இதே போல பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் வயநாட்டு பெரியாய் பகுதியில் உள்ள ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆட்டோ நிக்கிற ஸ்டாண்டு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோவுக்குள்ள பாம்பு, அதாவது ராஜநாகம் புகுந்துருச்சு. இது பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவருக்கு தெரியாது. அவர் ஆட்டோக்குள்ள ஏறி உட்கார்ந்து இருக்கும் போது ஆட்டோவுல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்திருக்கு. என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நல்லா செக் பண்ணி பாக்குறப்போ ஆட்டோக்குள்ள பாத்தீங்கன்னா 12 அடி ராஜநாகம் பதுங்கி இருக்கிறத பார்த்துட்டாரு. உடனே அவருக்கு அதிர்ச்சியாகி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தாரு. வனத்துறையினரும் அந்த ஆட்டோவை பார்த்து பாம்பு இருக்கிறத உறுதி செஞ்ச பிறகு என்ன செஞ்சாங்க, பாம்பு பிடி வீரரான சுஜித் என்பவரை வரவழைக்கப்பட்டு அந்த பாம்பை பத்திரமாக லாபமாக பிடிச்சு அதை வனத்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. வனத்துறை என்ன செஞ்சாங்கன்னா அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு போய் பாதுகாப்பான வனத்துறை, அதாவது வனத்துறையினுடைய உள்பகுதிக்குள்ள சென்று அந்த ராஜநாகத்தை விட்டுட்டாங்க. அப்போ வனத்துறை சொல்றது பாத்தீங்கன்னா இது மழைக்காலம் என்பதால் இது மாதிரி பாம்புகள் இது மாதிரி எல்லாமே வெளியில வரக்கூடும், வீடுகள்ல வரக்கூடும். அதனால மக்கள் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கறத அறிவித்திருக்காங்க. உங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.